வாழ்க்கை என்பது சைக்கிள் ஓட்டுவது போன்றது. சமநிலையை நிலைநிறுத்த நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். நேற்று வரலாறு, நாளை ஒரு மர்மம், இன்று ஒரு கடவுளின் கொடை. அதனால்தான் இதை பரிசு என்று அழைக்கிறோம். வாழ்க்கையை தொடங்குங்கள். ஒவ்வொரு தனி நாளையும் ஒரு தனி வாழ்க்கையாக எண்ணுங்கள். நாம் நினைவு கூர்வது நாட்கள் அல்ல, தருணங்களைத்தான். வாழ்க்கையின் செழுமை நாம் மறந்துவிட்ட நினைவுகளில் அமைந்துள்ளது. வாழ்க்கை என்பது மைற்கற்களை அடைவது அல்ல, தருணங்களை அனுபவிப்பது. உங்களை வரையறுக்க வேண்டாம், உங்களை நீங்களே வரையறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு ஒரு குறுகிய பயணத்துக்காகவே இருக்கிறீர்கள். அவசரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வழியில் மலர்களின் மனதை மகிழ்ச்சியுடன் உணருங்கள். வாழ்க்கை கணக்கீடு அல்ல, அது ஒரு ஓவியம். வாழ்க்கையை கண்டுபிடிப்பது அல்ல, அதை உருவாக்குவதே வாழ்க்கை. நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்களோ அதை கண்டு பயப்பட தேவையில்லை. இப்போது அதிகம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அப்போது நாம் குறைவாக பயப்படலாம். வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய எதற்கும் தைரியம் கொள்ள வேண்டும். எல்லாமே அதில்தான் உள்ளன. வாழ்க்கையின் நோக்கம் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை. மனதிலுள்ள பயங்களால் தள்ளப்பட வேண்டாம். இதயத்திலுள்ள கனவுகளால் வழிநடத்தப்படுங்கள். ஒருபோதும் தாமதமாகி விட்டதாக நினைக்க வேண்டாம். நீங்கள் என்னவாக இருந்திருக்கலாம் என்பதற்கு. வாழ்க்கையில் வரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தைரியம் கொள்ளுங்கள். நீங்களே நம்புங்கள். நீங்கள் நினைப்பதை விட தைரியசாலி, தெரிந்து கொள்வதை விட திறமையானவர், கற்பனை செய்வதை விட திறன் கொண்டவர் என்று. மிக பெரிய சாகசம் என்பது உங்கள் கனவுகளின் வாழ்க்கையை வாழ்வதே. முடியாது என்ற எண்ணத்தை மாற்றி முடியும் என்று நம்பு. காதல் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில் வெற்றிகரமான கனவுகளை அடைய நம்பிக்கையும் தைரியமும் கொள்ளுங்கள். அந்த பயணத்தை சிரித்து மகிழுங்கள். எல்லோரையும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடத்துங்கள். அவர்கள் நல்லவர்கள் என்பதால் அல்ல, நீங்கள் நல்லவர் என்பதால். வாழ்க்கையை நீங்கள் நேசித்தால் வாழ்க்கையும் உங்களை நேசிக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டுபிடிப்பதில்லை, அதை உருவாக்குவது. நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை கண்டுபிடிப்பதில்லை, நீங்கள் அதை உருவாக்குறீர்கள். வாழ்க்கை முழுவதும் சிரிக்காமல் கழிப்பது மிகவும் வீணான நாள். நீங்கள் ஒரு முறை மட்டுமே வாழ்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதை சரியாக வாழ்வதால் ஒரு முறை போதும். வாழ்க்கையின் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய செல்வம் ஒன்று மட்டுமே உள்ளது: காதல், மகிழ்ச்சி மற்றும் வியப்பு. வாழ்க்கை என்பது நல்ல சீட்டுக்களை வைத்திருப்பது அல்ல, மோசமான சீட்டுக்களை நன்றாக விளையாடுவது. பிழைகள் செய்யும் வாழ்க்கை மட்டுமே மதிக்கத்தக்கது அல்ல, பயனுள்ளதும் கூட. வாழ்க்கையின் உயிர் மரம் என்றென்றும் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிறிது மழை பெய்யும். தடைகள் வாழ்க்கையை நிறுத்துவதில்லை, அதை வலிமையாக்குகின்றன. வாழ்க்கை கணிக்க முடியாததாக இருந்தால் அது சுவையற்றதாகிவிடும். நாம் திட்டமிட்ட வாழ்க்கையை விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்காக காத்திருக்கும் வாழ்க்கையை பெற முடியும். ஒரு மனிதன் ஒரு மணி நேரத்தை வீணாக்க துணிவது வாழ்க்கையின் மதிப்பை கண்டறியாதவன். என் வாழ்க்கை உண்மையில் 50 வயதில் தான் தொடங்கியது. நான் என்னை விடுவித்துக் கொண்டேன். ஒரு இளைஞன் ஒரு வேலி ஏறுவது
அல்லது மாலில் சைக்கிள் ஓட்டுவது துடுக்குத்தனம். ஒரு பாட்டி அதையே செய்வது கம்பீரமானது. அந்த பாட்டியைப் போல இருங்கள். ஒரு சாகசத்தை மேற்கொள்ளுங்கள். மனிதர்கள் 50 வயதை அடையும் போது மன அழுத்தம், கோபம் மற்றும் கவலை படிப்படியாக குறைகிறது. மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெருகத் தொடங்குகின்றன. புறத்தே இருந்து உள்ளே நோக்கி எனக்கு என்ன வேண்டும் என்பதை விட நான் இங்கே ஏன் இருக்கிறேன் என்ற கேள்வியை நம்மை பார்த்து கேட்டுக்கொள்வது உள் அடிப்படையிலான உந்துதலுக்காக வழிவகுக்கும். நான் மீண்டும் ஒருமுறை என்னுடையதை வாழத் தொடங்கிய போது என் வாழ்க்கை அதிக மகிழ்ச்சியாக மாறியது.